masculine, feminine, plural adjectives. நல்ல good, அச்சா அச்சி அச்சே, கெட்ட bad, புரா புரி புரே, புதிய new, நயா நயி நயே, பழைய old, புராணா புராணி புராணே, பெரிய big, படா படி படே, சிறிய small, छोटा छोटी छोटे, गुंड fat, मोटा मोटी मोटे, ओल्ली slim, पतला पतली पतले, कुளிர்ச்சி cool, ठंडा ठंडी ठंडे, உயரமான tall, लंबा लंबी लंबे, इनिப்பு sweet, मीठा मीठी मीठे, காரம் spicy, तीखा तीखी तीखे, पुளிப்பு sour, खट्टा खट्टी खट्टे, கருப்பு black, काला काली काले, பச்சை green, हरा हरी हरे, நீலம் blue, நீலா நீலி நீலே, மஞ்சள் yellow, பீலா பீலி பீலே, கொஞ்சம் little, தோடா தோடி தோடே, எப்படி how, कैसा कैसी कैसे, எவ்வளவு how much, कितना कितनी कितने, எது which one, कौन सा कौन सी, எவை which ones, कौन से, boy लड़का girl लड़की boys लड़के girls लड़कियां, son बेटा daughter बेटी sons बेटे daughters बेटियां, child boy बच्चा child girl बच्ची children's बच्चे. இந்த வீடியோல 70க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் கொடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே பாத்தீங்கன்னா நல்ல குட், அச்சா அச்சி அச்சே அப்படின்னு கொடுத்திருக்கேன். இதுல ஆல முடிகிற வார்த்தை ஆண்பால் வார்த்தை, ஈல முடிகிற வார்த்தை பெண்பால் வார்த்தை, ஏல முடிகிற வார்த்தை பலர்பால் வார்த்தைங்க. அச்சா ஆல முடியுது, இது ஆண்பால். அச்சி ஈல முடியுது, இது பெண்பால். அச்சே ஏல முடியுது, இந்த வார்த்தை பலர்பால் வார்த்தைங்க. இந்த 70 வார்த்தையும் ஒரு முறைக்கு 2-3 முறை திருப்பி திருப்பி கேளுங்க. எந்த வார்த்தை ஆண்பால், எப்படி உச்சரிக்கணும், எந்த வார்த்தை பெண்பால், எந்த வார்த்தை பலர்பால்ன்றத ஒரு முறைக்கு 2-3 முறை திருப்பி திருப்பி கேளுங்க. வீடியோவை ரீப்ளே பண்ணி கேளுங்க. அடுத்த வீடியோல பார்ட் 2ல ஒவ்வொரு வார்த்தைக்கான விளக்கம், எந்த இடத்துல உபயோகிக்கணும் அப்படின்றது தனியா சொல்றேங்க. அடுத்து கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்கலாங்க. நேத்து போட்ட போஸ்ட்ல 2 கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சாதாரண கேள்விதான். ஆனா இதுக்கு 100க்கு 50% 60% தப்பான பதில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், ஆள முடிஞ்சா ஆண்பால் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. இப்ப பிரியாணிக்கு வைக்கிற ரைத்தா, அது உச்சரிச்சு பாருங்க, எந்த எழுத்துல முடியுதுன்னு கொஞ்சம் உச்சரிச்சு பாருங்க. ரைத்தா ஆ ரைத்தா ஆள முடியுது. அப்ப ரைத்தான்ற வார்த்தை ஆண்பால் வார்த்தை. அப்ப ஆண்பால் வார்த்தைன்றப்ப என்ன வார்த்தையை கூட சேர்க்கணும், நல்ல ரைத்தா நல்லா இருக்கு, நல்ல ரைத்தா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்னா ரைத்தா அச்சா ஹே அப்படின்ற வார்த்தையை தான் சேர்க்கணும். இதை தான் நான் கேள்வியா கேட்டிருந்தேன். ரைத்தா அச்சா ஹேவா ரைத்தா அச்சி ஹேவா.
நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, ரைத்தான்றது பெண்பால் வார்த்தையை நினைச்சிட்டு இல்ல ஃப்ளூக்ல கிளிக் பண்றாங்களான்னு தெரியல. ரைத்தா அச்சி ஹே அப்படின்னு கிளிக் பண்ணியிருந்தாங்க. இது தவறான பதில். ரைத்தா ஆண்பால் வார்த்தை, அதனால ரைத்தா அச்சா ஹே அப்படின்னு தான் சொல்லணுங்க. அடுத்து பிரியாணி. பிரியாணின்ற வார்த்தை ஆண்பால் வார்த்தையா பெண்பால் வார்த்தையா அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்ல கேட்டிருந்தேங்க. நீங்க அந்த பிரியாணின்ற வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க. அந்த வார்த்தை ஈல முடியும். பிரியாணி ஈ அப்படின்னு முடியுதுங்க. ஈல முடிஞ்சா அது பெண்பால் வார்த்தை. அப்ப பிரியாணி நல்லா இருக்கு, நல்ல பிரியாணி அப்படின்னு சொல்றதுக்கு பிரியாணி அச்சா ஹேவா, பிரியாணி அச்சி ஹேவா அப்படின்னு கேட்டிருந்தேங்க. நிறைய பேர் பிரியாணி அச்சா ஹே அப்படின்னு தவறான பதில் தான் கொடுத்திருந்தாங்க. ஈல முடிஞ்சா அது பெண்பால் வார்த்தை. அப்ப நல்லதுக்கு அச்சி அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அப்ப என்ன சொல்லணும்னா பிரியாணி அச்சி ஹே அப்படின்னு சொல்லணுங்க. ஆல முடிஞ்சா ஆண்பால் வார்த்தை, ஈல முடிஞ்சா பெண்பால் வார்த்தைங்க. இதுல சில விதிவிலக்கும் உண்டு. ஆல முடிகிற வார்த்தை பெண்பால் வார்த்தையாவும் இருக்கும், ஈல முடிகிற வார்த்தை ஆண்பால் வார்த்தையாவும் இருக்குங்க. இந்த டிஃபரன்ஸ்லாம் போக போக கத்துக்கலாம். எடுத்த உடனே இந்த அளவுக்கு டீப்பா போனோம்னா அது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை திருப்பி பாருங்க. எந்த வார்த்தை ஆண்பால்ல பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை பெண்பால் கூட பயன்படுத்தணுன்றத யோசிக்கலாம் ஈஸியா.